த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அமெரிக்காவுக்கு எதிராக சீனா ஒரு புது ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஆயுதம் ரொம்பவும் பயங்கரமானது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கீங்களா? அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை இதை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனித குலம் தொடங்கினதுல இருந்தே ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையிலான சண்டை அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது நாடுகளா மாறினதுக்கு அப்புறமா போர் அப்படின்றது வெடிச்சுது. வெறும் கல்லை மட்டும் வச்சு சண்டை செஞ்சுக்கிட்டு இருந்த மனித குலம் இன்னைக்கு அணு ஆயுதத்தை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இதுல சமீப காலமா நம்ம எல்லாருமே கேள்விப்படக்கூடிய அந்த வார்த்தை அப்படின்றது பொருளாதார போர் அப்படின்றது. அதாவது கத்தி எடுக்க மாட்டாங்க, வன்முறை இருக்காது, ஆனாலும் போர் ரொம்ப உக்கிரமா இருக்கும். ஒரு நாடு இன்னொரு நாட்டை கபலீகரம் செய்வாங்க. அதுதான் இந்த பொருளாதார போர். இப்ப இந்த பொருளாதார போருடைய உச்சத்துல இருக்கிறது அமெரிக்காவும் சைனாவும் தான். அதனாலதான் சைனாவுக்கு எதிராக நிறைய வரிகளை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப். அதை சமாளிக்கிறதுக்காக தான் இந்தியா மாதிரியான நாடுகளோட கொஞ்சம் இறங்கி வந்து சீனா நல்லுறவு அப்படின்றத இப்போ வளர்த்துக்கிட்டு வராங்க. இதுல இன்னும் ஒரு படி மேல போய் எல்லா நாடுகளையும் சீனா பக்கம் ஈர்க்கணும், அமெரிக்காவுக்கு போறது அப்படின்றது கனவா எப்படி நிறைய பேருக்கு இப்பவும் இருக்குதோ, அந்த கனவை அப்படியே சீனா பக்கம் திருப்பணும் அப்படின்றதுக்காக சீனா கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நடைமுறை தான் கே விசா அப்படின்ற நடைமுறை. நமக்கு தெரியும், ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கோ டூரிஸ்டாவோ எந்த வகையில போனாலும் கூட அதுக்கு விசா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல அமெரிக்காவுடைய H1B விசா அப்படின்றது ரொம்பவும் பிரபலமானது. கிட்டத்தட்ட பெரும்பாலான இந்தியர்களுடைய கனவு அப்படின்றது இந்த விசாவை வாங்கிடணும். இந்த விசாவை வாங்கி தொடர்ந்து அமெரிக்காவில் ஒரு 5 வருடங்களுக்கு மேல இருந்துட்டா அமெரிக்காவுடைய கிரீன் கார்டு வாங்கிடலாம், லைஃப் செட்டில்டு அப்படின்றது தான் பெரும்பாலான இந்தியர்கள் எப்பவுமே மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது. ஆனா இந்தியர்களுடைய இந்த கனவுல மண்ணள்ளி வீசக்கூடிய வேலையை தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சில வாரங்களுக்கு முன்னாடி செஞ்சிருந்தாரு. அதுதான் இந்தியா மாதிரியான வெளிநாட்டை சேர்ந்தவங்க அமெரிக்காவில் வந்து வேலை பார்க்கறதுக்காக இந்த H1B விசாவை பெறணும் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் அப்படின்றது ஏற்கனவே ஒரு $5000 அந்த அளவுக்கு தான் இருந்துட்டு இருந்த சூழல்ல அதை 1,00,000 அமெரிக்க டாலரா உயர்த்தி இருந்தாரு. இந்திய ரூபாய் மதிப்புல கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும், அதாவது ஒரு வருஷத்துக்கு. இது பயங்கரமான பேக் ஃபயர் ஆயிருந்து. இது சம்பந்தமா நம்மளோட சேனல்லையே பேராசிரியர் கிளாட்சன் கூட நம்ம ஒரு டீட்டெயிலான ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்பதான் அமெரிக்காவில் என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய முடிவு ஏற்படுத்த போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இவ்வளவு பெரிய தொகையை நிர்ணயிச்சிருக்கிறதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தொடர்ச்சியா அமெரிக்காவில் இருக்க முடியாத சூழல் இருக்குது. புதுசா அமெரிக்காவுக்கு வேலைக்காக போக வேண்டியவங்க அப்படின்றவங்களும் இனி போக முடியாது, அந்த கதவுகள் அத்தனையும் முழுமையா அடைக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான பார்வைகள் தான் இருக்கு. இது ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு பலத்த பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் பார்ப்போம். அமெரிக்காவிலிருந்து இயங்கக்கூடிய அமேசான் நிறுவனமானது அவங்களுடைய தொழிலாளர்கள்ல கிட்டத்தட்ட 80% அதிகமானவங்களை இந்தியர்களா தான் வச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க கிட்ட சுமார் 14,000 H1B விசா அப்படின்றது கைவசம் இருக்கு. இப்போ அமெரிக்க அதிபர் இப்படி 1,00,000 அமெரிக்க டாலர்னு ஃபீஸ் நிர்ணயிச்சிருக்காருல, அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 8,500 கோடி ரூபாயில இருந்து 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் அமேசான் நிறுவனம் அமெரிக்காவுக்கு வரியா விதிக்க வேண்டிய சூழல் இருக்கும். 10,000 கோடி ரூபாய் அப்படின்றது பெரிய தொகை. நான் சொல்றது வெறும் அமேசான் நிறுவனத்துக்கு மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் அமெரிக்கா முழுவதுமே இருக்கு. அங்க ஏராளமான இந்தியர்கள், ஏராளமான சீனர்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க அத்தனை பேருமே இந்த இவ்வளவு பெரிய டாக்ஸை கொடுக்க முடியாது அப்படின்னும் பொழுது நிச்சயமா அமெரிக்காவில இருந்து வெளியேறணும்னு நினைப்பாங்க. அப்படி வெளியேறணும்னு நினைக்கிறவங்களை 2 கரம் நீட்டி வரவேற்க தயாராயிருக்கிறாங்க சீன அரசாங்கம். சீனாவுடைய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் சீனாவில் கே விசா அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க சொன்ன டேட் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, H1B விசாவுக்கு அமெரிக்க அதிபர் ஃபீஸ் அதிகமாக்கிட்டார்னு. அது இம்ப்ளிமெண்ட் ஆனது செப்டம்பர் 21ஆம் தேதி. சரியா அதே செப்டம்பர் 21ஆம் தேதி தான் இந்த கே விசா அப்படின்றத நாங்க அறிமுகப்படுத்துறோம். 1ஆம் தேதியிலிருந்து நீங்க யாரு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், சீனா உங்களை வரவேற்க காத்திருக்கிறது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த கே விசாவை பெறறதுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள்? பெரிய அளவிலான கட்டுப்பாடுகளே இல்லை அப்படின்றது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சீனாவில் இருக்கக்கூடிய இல்லாட்டி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில வெறும் பேச்சுலர் டிகிரி வாங்கியிருந்தீங்கனாலே போதும், அதுவே உங்களுக்கான எலிஜிபிலிட்டி.
இப்போ H1B விசா இருக்குல்ல, அதை நீங்க யூஎஸ்ல வாங்கணும் அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனி உங்களுக்கு ஜாப் ஆஃபர் அப்படின்றது பண்ணியிருக்கணும். இப்போ சீனா கொடுத்திருக்கக்கூடிய இந்த K1 விசாவில் அப்படியான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான கே விசா அப்படின்றது கிடைச்சிரும். விசா கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க சீனாவுக்கு போய் பிசினஸ் பண்ணணுமா, பிசினஸ் பண்ணலாம். அங்க போய் நீங்க வேலை தேடணுமா, தாராளமா வேலை தேடலாம். இல்ல நீங்க அங்க ஒரு ஆண்டர்பிரனரா மாறணுமா, தாராளமா மாறலாம். இதுக்கான டைம் பவுண்ட் அப்படின்றது எதுவுமே இல்லை. இப்போ H1B விசாவுக்கு 3 வருஷம் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. இப்போ சீனா என்ன சொல்றாங்க, எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் நீங்க இங்க தங்கிக்கலாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ H1B விசால ஒரு வருஷத்துக்கு 50,000 பேர் வரைக்கும் தான் இந்த விசா அப்படின்றது கொடுப்பாங்க. இப்போ சீனா என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. லாட்ரி போட்டு குலுக்கி எடுக்கிற வேலையெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. 1,00,000க்கும் அதிகமான விசாவையும் நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சீனாவுடைய தூதரகத்துக்கோ இல்ல கன்சல்டேஷன் ஆஃபீஸுக்கோ நீங்க போனீங்கன்னா உங்களுக்கான அத்தனை டீட்டெயிலும் கிடைக்கப்பட்டுரும். ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுல உங்களுக்கு இந்த விசா கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. உலகத்துடைய ஆப்பர்ச்சுனிட்டி கதவுகளை சீனா திறந்து விடுது அப்படின்ற மிக மிக முக்கியமான ஒரு தகவலை உலகம் முழுக்க இப்போ சீனா கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே டி விசா, எக்ஸ் விசா அப்படின்னு டூரிஸ்ட் விசா, ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறதுக்கான விசாக்கள் எல்லாமே இருந்தாலும் 13வது விசாவா இந்த கே விசாவை சீனா இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டாவை பார்த்தா 2025 ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்தியர்கள் சீனாவுக்கு எந்த வகையா வேணா இருக்கலாம், டூரிஸ்டா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், இப்படி போறதுக்காக அப்ளை பண்ணப்பட்ட விசாக்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட 85,000க்கும் அதிகம். பெரும்பாலான விசாக்களை சீனா அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கொரோனா காலத்துக்கு அப்புறமா சீனர்களுக்கு இந்தியாவுக்கு டூரிஸ்டா வர்றதுக்கான விசாவை இந்திய அரசாங்கம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதை சில மாதங்களுக்கு முன்னாடி தான் தளர்த்தி சீனர்களும் இந்தியாவுக்கு டூரிஸ்டா வரலாம் அப்படின்ற ஒரு அனுமதியை கொடுத்திருந்தாங்க. ஏற்கனவே அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக கடுமையான வரி விதிப்புகள்லாம் கொடுத்துட்டு இருந்த சூழல்ல தான் சீனா கூட கொஞ்சம் நெருக்க காட்ட தொடங்கி இருந்தாங்க இந்திய அரசாங்கம். இப்போ இந்த H1B விசாவை காரணம் காட்டி சீன இந்திய உறவு இன்னும் வலுப்பெறும், இன்னும் தொழில்நுட்ப ரீதியில ரொம்பவும் க்ளோஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஆனா இதுல இன்னொரு பார்வையும் இருக்கு. இப்போ சீன அரசாங்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிஞர்கள், இளைஞர்கள், நீங்க திறமை வாய்ந்தவங்களா இருக்கிறீங்களா, சீனாவுக்கு வாங்க, தொழில் தொடங்குங்க, நீங்க பெருசா சம்பாதிக்கலாம், பெருசா செட்டில் ஆகலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னொரு வகையில இந்தியாவுக்கு கெட்டதாகவும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. குறிப்பா செமிகண்டக்டர்னு சொல்லப்படக்கூடிய இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாம் வரக்கூடிய சிப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயாரிக்கிறதுல தான் இந்தியா ரொம்பவும் அதிக கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க. இப்போ இதே செமிகண்டக்டர் டிபார்ட்மெண்ட்ல தான் சீனா இந்த புதுசா வரக்கூடியவங்களை உள்ள இழுக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஏற்கனவே உள்கட்டமைப்பு விஷயங்கள் எல்லாம் சீனா ரொம்பவும் அட்வான்ஸ்டா இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அமெரிக்கா ஒரு புது ஏஐ கொண்டு வராங்கன்னா அடுத்த சில வாரங்கள்லயே சீனா அதுக்கு இணையான இல்ல அதை விட பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு ஏஐ எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தொழில்நுட்ப ரீதியிலும் அமெரிக்காவை விட ஒரு படி மேல போய்கிட்டு இருக்காங்க சீனா. அதனால அமெரிக்காவிலிருந்து வெளியேறக்கூடிய நிறுவனங்களுக்கு சீனாவை அவர்கள் தேர்ந்தெடுப்பாங்களா, இல்ல இந்தியாவுக்கு வரணும், மற்ற நாடுகளுக்கு போகணும்னு பார்த்தாங்கன்னா இப்போதைக்கு சீனாவுக்கு போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஆனா சீனாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையா இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒட்டு மொத்தத்துல பொருளாதார ரீதியிலும் சரி, மற்ற அனைத்து விஷயங்களையும் சரி, அமெரிக்காவை தனிமைப்படுத்தக்கூடிய வேலைகள்ல சீனா ரொம்ப கச்சிதமா செயல்பட்டு இருக்காங்க. அதுல அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் தான் இந்த கே விசா அப்படின்ற அவங்களுடைய ஆயுதம். இது அவங்களுக்கு எவ்வளவு தூரம் பாசிபிளா இருக்க போகுது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அதாவது கொடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்க போகுது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஸோ என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் அந்த சேனல் நான் டெல்லியிலேருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான விஷயம், இவ்வளோ இன்சைட் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.